ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெயின் வீடியோ தான். போத்தனூர் டு திருச்சூர். ஸோ ஆல்ரெடி போத்தனூர்லேருந்து ட்ரெயின் எடுத்துச்சு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குல, அதனால் அங்கேருந்து போகிற வியூ என்னால் எடுக்க முடியல, கிளம்புற வியூ சாரி. ஸோ இப்போ நம்ம போத்தனூர்லாம் தாண்டி நம்ம வாளையார் பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் தான் ட்ரெயினில். ஸோ இந்த ட்ரெயின் என்ன, கொச்சுவேலி ஸ்பெஷல். இது சென்னை, நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் கொச்சுவேலி வரைக்கும் போகுது. ஸோ மார்னிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல்லேருந்து 11:10க்கு 11:20க்கு எடுக்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து இது கொச்சுவேலி போய் சேருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாளையார்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். எக்ஸாக்ட் வாளையார் ஸ்டேஷன் தாண்டியாச்சு, அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா காடு தான். காட்டுக்குள்ளே ட்ரெயின் போகிறனால ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க. 20-25 km/h ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஸோ கேரளாவை பற்றி சொன்னாலும் தீராது. ஒரே மவுண்டன், பச்சை ஒரே க்ரீனரியாக தான் இருக்கும் கேரளான்றது. ஸோ விஷுவல்லே உங்களுக்கு பார்க்கலாம். என்னால் முடிகிற அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லாங் ஜேர்னி முடிச்சுட்டு இப்போ வரனால இந்த கொச்சுவேலி ட்ரெயினில் ஏறியிருக்கேன். ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இதோட கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணோன்னா மான்சூன் டைமில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் கேரளாவோட அந்த பியூட்டி வேறு லெவலில் இருக்கும். காட்ஸ் ஓன் கண்ட்ரி, நம்ம இந்தியாவோட காட்ஸ் ஓன் கண்ட்ரினா அது கேரளா தான் எல்லோரும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அங்கே பாருங்கள், அந்த மலை மேலே அவ்வளோ 3 லேயர்ஸாக அந்த மேகம் வந்து தட்டி நிற்குது. அருமையாக இருக்கும் அங்கே. ஆனால் அந்த மலைக்கெல்லாம் போக முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கேருந்து லாங்லேருந்து அந்த விஷுவல், அந்த ஃப்ரேமில் அந்த விஷுவல் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ நம்ம அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகி கிட்டத்தட்ட நம்ம திருச்சூர் சிட்டிக்குள்ளே திருச்சூர் டிஸ்ட்ரிக் நெருங்கிட்டுருக்கு. ஸோ இப்போது ஒட்டப்பாலன்ற பாலக்காடு ரீச் ஆகிடுச்சு. பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் இது. ஸோ ஒரு டீ வாங்கி குடிக்கலான்ட்டு இறங்கினேன். நல்லா டயர்டு. ஸோ பாலக்காட்லேருந்து நம்ம லெஃப்ட் ஆகிடுச்சு. பாலக்காட்லேருந்து இன்னும் திருச்சூருக்கு ஒரு மேக்ஸிமம் 51 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ராக்லாம் சேஞ்ச் ஆகி அழகாக போயிட்டுருக்கு ட்ரெயின். பார்த்திங்கன்னா இது என்ன ஸ்டேஷன்லாம் எனக்கு தெரில, ஸ்கிப் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அருமையான விஷுவல். அந்த அருமையை உணரணுன்னா கேரளாவுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பச்சை பசைன்னு இருக்குது. டிசம்பர் டைம், 31 டிசம்பர் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது. ட்ரெயின் பொறுமையாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு இயற்கையை ரசித்து போகிற அந்த ஒரு தருணம் இருக்குது. அது வேறு லெவல் பேசி. ஸோ பேசி நம்ம விஷுவல் பார்த்தே நம்ம நியர்பை திருச்சூர் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருச்சூர் பூங்குன்னம் ஸ்டேஷன் வரப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ புல்லெல்லாம் நட்டு தயாராக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம் இவ்வளோ அருமையான அந்த ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற அந்த ஒரு கேரளா மண். கேரளாவில் ட்ராவல் பண்ணோன்னா அது மான்சூன்லேயே இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பாரதப்புழா வந்துட்டோம். திஸ் இஸ் பாரதப்புழா. ஸோ இன்னும் நம்மளுக்கு போக வேண்டியது இருக்குது. ட்ரெயினில் பெருசாக ஆளுங்கள்லாம் இல்லை. நைட்டு கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அதுக்கு அடுத்தது ஒரு 8-8:30 ஆனதும் நமக்கு பெருசாக கூட்டம்லாம் எதுவும் இல்லை. அப்படியே நம்ம போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் அங்கே பாஸ் ஆகி போயிட்டு இருந்தது. ஸோ அது எங்கே போகிற ட்ரெயின்லாம் நம்மளால தெரியல. ட்ரெயின் சிக்னலுக்காக ஏதோ ஒரு ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முழங்குன்னத்துக்காவு என்ற இடம், அதையும் தாண்டி போயிட்டுருக்கோம். அங்கே தான் பிடிச்சி போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பூங்குன்னம் என்ற ஒரு ஸ்டேஷன் வரும். ஆனால் அந்த ஸ்டேஷன் இன்றைக்கி அது ஸ்கிப் ஆகிடும். ஸோ நியர்பை பூங்குன்னம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோம். சீக்கிரமாக நம்ம போய் இதுதான் பூங்குன்னம் ஸ்டேஷன். ஆனால் இங்கே நிற்காது, ஸ்கிப் ஆகிடும்.
உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு வாட்டியாவது கேரளாவுக்கு வந்துட்டு போங்க. ப்ரமோஷனில் எதுவும் கிடையாது. தனிமையில் இருந்து அந்த தனிமையை ரசிக்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குதே, அது வேறு லெவல். எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ பெயின் இருந்தாலும் ஒன்ஸ் யூ சிட் இன் சைலண்ட் வித் அலோன், யூ கேன் ஃபர்கெட் எவ்ரிதிங். அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியல. ஸோ நம்ம பேசி பூங்குந்தம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ க்ராஸ் பண்ணி நம்ம பூங்குந்தத்துக்கு பை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு த்ரிஷூருக்கு சிக்னல் கிடைக்காதனால பிடிச்சி போட்டிருக்காங்க. சிக்னல் கிடச்சி நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோம். ஸ்டேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் பக்கத்தில் நெருங்கியாச்சு. த்ரிஷூர் ஸ்டேஷனோட போர்டு த்ரிஷூர் பேரூர். ஸோ த்ரிஷூர். இவ்வளோ தான் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.